Hi guys, Hi fam. ஓ மம்மி அடிப்பா தங்கம்மா இவ்ளோ இருக்கு. மாமாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? முடி வெட்டிட்டேன். ஏங்க? மம்மி எவ்வளவு குளிச்சா? சூர்யா நான் குடுக்கல சூர்யா. வண்டி ஓட்டுறியா? ஏண்டா vlog எடுக்கறேன்னு போனேன். I love you. பைடா பத்திரமா போய்ட்டு வா. நல்லபடியா பண்ணு. புடிச்சுக்கோ போனை ஆன் பண்ணிட்டே தங்கம்மா. 2 கிலோ பிடிச்சாங்கம்மா 2 கையில 2 கிலோ பிடிச்சியா? பேசிக்கிறேன். ஹாய் ஃபேம், இன்னைக்கு இந்த லாக்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூஞ்சே இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது. ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் vlog எடுக்கிற போறதுக்கு முன்னாடி நான் வந்து முடி வெட்ட போறேன். முடி வெட்டிட்டு வந்து சாந்து கட்ட ரியாக்ஷன் எப்படின்னு நான் பார்க்கலாம். வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நானும் சாணு மட்டும் தான் இன்னைக்கு இருக்க போறோம். மம்மி இல்ல. ஏன் சாணுமா? ஆமா, மம்மி இல்லாதனால நானும் சாணு இந்த vlog எடுக்கிறோம். ரொம்ப குஷியோ. இந்த vlogல என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணுக்கு பிடிச்ச 3 விஷயம் ஒன்று இருக்குங்க. அந்த 3 விஷயமே எங்க அக்கா கிட்ட தான் பண்ண முடியும் எல்லாமே. ஸோ அந்த 3 விஷயமே நாங்கள் பண்றோம். உனக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம பண்றோம். என்ன பண்ண சொல்லிட்டா? ஹாய் guys, ஹாய் ஃபேம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? இன்னைக்கு இந்த vlog என்ன பார்க்க போறோம்னா we are going to see 3 things to do with சாணு. ஓகே ஓகே தங்கம்மா கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விஷயம் வந்து எங்க அக்கா இல்லாத போது பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். சாணு வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், டாய்ஸ் வாங்கி கொடுக்க போறோம், பாப்கார்ன் செய்ய போறோம். சபாஸ் பேட்டா. அதுக்கு முன்னாடி நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு போறேன். எனக்கு வந்து முடி நிறைய இருக்கு. ஸோ ஹேர் கட் பண்ண போறேன். தங்கம்மா என் முடி கடைசியா பாத்துக்கோமா, ஹேர் கட் பண்ண போறேன். கஸ்டமர் எவ்வளவு வெயிட் பண்றாங்க? வா வந்து முடி வெட்டு. வாத்தியா லிப்ஸ்டிக் போடுறா. சூர்யா கிட்ட இந்த வீடியோ எடுத்து நான் சூர்யாட்ட காமிப்பேன். நான் எங்க அக்கா இல்லாதனால ரொம்ப அட்வான்டேஜ் மேம். அதுவும் எங்க வீட்டுக்குலாம் வந்து பயங்கர அட்வான்டேஜ். சாணு, எங்க அம்மா, எங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. கிராம்பு இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? இது லிப்ஸ்டிக் போடுறாளா உடனே வந்து வந்தது கக்காதீங்க இப்போ அது கெமிக்கல்னு. அது குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம். பயப்பிடிச்சிட்டான். தங்கம்மா என்ன பாரு, வாய் காமி. ஸோ மம்மி அடிப்பா தங்கம்மா இவ்வளோ இருக்கு. கை தொட இங்கே தொடச்சு பாரு. அதுதான் தங்கம்மா இவ்வளோ இருக்கு தங்கம்மா. தொட சீக்கிரம் முடிஞ்சு. வாய் ஃபுல்லா டெவில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு, கோஸ்ட் மாதிரி இருக்கு. அம்மா அடிக்க போறா. வா போய் தொடச்சுக்கலாம். ஓடி வா. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? தொடச்சிட்ட மம்மி கிட்ட சாரி சொல்லிடு. மம்மி சாரி மம்மின்னு சொல்லிடு. மம்மி இனிமேல் பண்ண மாட்டேன் மம்மி சொல்லிடு. ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? சூர்யா இங்க பாரு. சூர்யா ஜூஸ் குடிச்சிட்டுக்கா. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. சூர்யா லிப்ஸ்டிக் எடுத்தா தொடச்சு விட்டேன். இப்போ ஜூஸ் குடிக்கிறா. நீ பாத்துக்கோ சூர்யா. இந்த vlog வரும். அப்ப நீ பாத்துக்கோ. பிள்ளைய விட்டுட்டு போனா என்னென்ன பண்ணுவேன்னு கேட்டில, அதான் பாத்துக்கோ. யாரும் உனக்கு ஜூஸ் கொடுத்தா? நானா கொடுத்தேன். அம்மா எதுவும் கொடுத்துட்டு போச்சு. நான் எப்ப கொடுத்தேன்? இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். மம்மி எவ்வளவு குளிச்சா? சூர்யா நான் கொடுக்கல. சூர்யா பொய் சொல்றா. இவ பொய் சொல்றா. சூர்யா அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். யார் கொடுத்தா? சரி எங்க பிராமிஸ் பண்ணு. பொய் பிராமிஸ் பண்ற சாணுமா? என்னடா ஏ கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோல சூர்யா பாப்பா போன திட்ட மாட்டா. நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். ஊருப்படவே மாட்டேன். என்ன பிடிக்காதா? ஏன்? நான் என்ன பண்ணேன்? சொன்ன அந்த ஜூஸ் வேணும்னு நான் உனக்கு கொடுத்தல. அப்பறியா ஏன் குடுத்தாமா? நீதான் குடுத்தாம குடிச்ச. நான் ஏன் குடிச்சேன்? உனக்கு கொடுத்தல தங்கம்மா. அம்மா கிட்ட கூட காமிச்சன்ல, சூர்யா கிட்ட கூட காமிச்சன்ல. குடிச்சிருக்கா சாணம் குடிக்கலன்னு சொன்னல. தம்மா உன்கிட்ட பேசலாம். அப்புறம் யார்கிட்ட தங்கம்மா பேசுவேன்? மாமா பிடிக்காதா? ஏன் தம்மா? ஐ லவ் யூ தங்கம்மா. தங்கம்மா பா. சரி உனக்கு என்ன வேணும்? ஓ அதுக்குதான் அடி போடுறியா நீ? அப்படியே மம்மி மாதிரி எல்லாம் ஒன்னால. One eternity later. யாரும் பயப்படாதீங்க ஃபேம். இது நான் தான். எல்லாமே தப்பா இருக்கு சார். ஏதோ தப்பு நடந்துருக்கு சார். தங்கம்மா மாமாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? முடி வெட்டிட்டேன். ஏங்க? What's that?
ஏண்டா நல்லா இல்லையா பாக்க? ஏன் நல்லா இல்லையா? ரொம்ப டைம். ரொம்ப நன்றி. பாரு, இன்னைக்கு அம்மா இல்லாதனால மாமா தான் உன்னை பார்த்துக்கிறேன். அதனால இங்க 3 சீட் இருக்கு. இந்த 3 சீட்ல உனக்கு பிடிச்ச 3 விஷயம் இருக்கு. ஓகேவா? நான் குலுக்கி போடுவேன், நீ எதாவது ஒன்று எடுக்கணும். அதில் என்ன இருக்கோ அதை நம்ம போய் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ஒன்று எடுத்தாங்கம்மா. என்ன போட்டிருக்கு? என்ன இப்படி என்ன சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு? ஓ அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. வா, இப்போ டாய்ஸ் வாங்க போலாம். போறோம். உனக்கு பிடிச்ச அந்த அவெஞ்சர்ஸ் டாய் வாங்குறோம். பிடிச்சிக்கோ. நிறைய வேணுமா என் தங்கம்மாக்கு? ஹக் பண்ணு. ஹக்கு. அச்சோ, என் உலகமே. போலாம். போடு. வண்டி ஓட்டுறியா? வா, வண்டி ஓட்டு. உனக்கு தெரியுமா? அது கிடையாது. போடு. அது பெட்ரோல் பண்ணி போடு. கையிடு. போலாமா? லவ் யூ. Many tic tacs later. கடைக்கு வந்துட்டோம். ஆனா கூப்பிட்டு யாரை கூப்பிட்டு வந்தோமோ அவங்க தூங்கிட்டாங்களே. சாம்பார் ஆப்பு எனக்கு. இதுக்கு வேண்டாம் சாணுமா அவனை நான் வண்டியில கூட்டே வரதில்ல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. டாய்ஸ் பார்க்க வந்தோம். குட்டி தூங்கிட்டான். இப்போ எதுக்கு டாய்ஸ் வாங்குறதுன்னே தெரில. எல்லாம் நேரம்டா. போடா வாழ்க்கை. 10 years later. ஏண்டா vlog எடுக்கிறேன்னு போனேன், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் இன்னைக்கு ஒரு நாள் இருக்க மாட்டேன், நீங்க எடுத்துருங்கன்னு சொன்னேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? அவளை பேகு பேக் பண்ணி வச்சுட்டு முடி வெட்டிட்டு சாணு கூட விளையாடிட்டு vlog முடிச்சுட்டு வரலாம் தான் போனோம். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாங்க, சாணு தூங்கிட்டா வண்டியில் வரும்போதே. இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே. சங்கீத ஸ்வரங்கள் கொடுத்தது ஒரே வேலை தான்டா, ஒரே ஒரு வேலை. ஆமா, vlog நான் பேக் பண்ண வேண்டாமா? முடி வெட்ட வேண்டாமா? தென்காசி போக வேண்டாமா? கிளம்ப வேண்டாமா? ரைட் பஸ் அடிச்சு அப்படியே வெளுத்தன்னு வச்சுக்கோ. சரி, பேக் பேக் பண்ணேன்னு சொன்னேன்ல, இப்ப எடுத்து காமி. அதுல ஏதாவது கம்மியா இருந்து நான் எடுத்து குடுக்குற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ, பொழந்துருவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து தென்காசி போறேன். தென்காசி எதுக்கு போறேன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ரெஃப்ரி மீட், சிலம்பம் ஸ்டேட் ரெஃப்ரி மீட் போறேன். ஐ மீன் ரெஃப்ரி மீட்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன்னா ஐ எம் ரெஃப்ரி. தமிழ்நாடு லெவல்ல நான் ஒரு ஸ்டேட் பெருமையா இருக்க. நானும் என் டீமும் போறோம். போயிட்டு எனக்கு வந்து ஒரு 4 days ஆகும் vlog எடுக்க வரக்கு. ஆக்சுவலி இந்த vlog பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு May 10 வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா May 7. ஸோ எப்படின்னு தெரில, நான் இது போயிட்டு இருந்தால் vlog அப்லோட் பண்ணுவேன். இன்கேஸ் May 10 உங்களுக்கு vlog வந்துச்சுன்னா நான் செலக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். May 10 இல்லை May 11 அப்படி 11 அப்படி வந்துச்சுன்னா vlog வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ வருஷம்டா நீ வந்து ரெஃப்ரி இது சிரமம்ல இருக்க ரெஃப்ரியெல்லாம் போகிற, ரெஃப்ரி எக்ஸாமில் இதில் போகிற, ரெஃப்ரி காம்படிஷன்லாம் போகிறேன்ட்டு. ஐ வாஸ் இன் திஸ். நான் வந்து சிரமம் வந்து ஒரு 10 வருஷமாக கற்றுருந்துருக்கேன். 2013 தான் எனக்கு சிரமம் நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 2013. நான் கிளம்புறேன். பை. ஐ லவ் யூ. மாமா எடுத்துக்கிறேன். ஐ லவ் யூ. சரி, ஓகே. எங்கள் வீட்டில் என்னை வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். டாடா. அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசு. டாடா சொன்னமா, பத்திரமா இருங்க. வந்துடுவேன் மாமா. ஓகே, ஐ லவ் யூ. பாய்டா, பத்திரமா போயிட்டு வா. நல்லபடியா பண்ணு. பாய் கைஸ். பை பை. A few minutes later. எங்க ஷூவை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டோம்? கொரியர் பண்றதா? இல்ல எனக்கு புரியல. சோலி முடிச்சு.